இப்போ அவங்க 41 பேருக்கு வேலை போட்டு குடுக்குறேன்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா, உங்க ஆட்சியல்ல வந்து நீங்க வந்து யாரு ஒரு அங்கன்வாடியா இருந்தாலும் சரி, சாதாரண பியூன் வேலையா இருந்தாலும் சரி, உங்க கட்சிக்காரங்களுக்கு கை ஊக்கத்தொகை அப்படின்னா உங்களுக்கு தெரியும். அதை வாங்கி கொண்டு தான் நீங்கள் போஸ்டிங் போட்டு கொடுத்தீங்க. அது நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கணும். எந்த ஆளுக்கு எம்ப்ளாய்மெண்ட்லேருந்து ஒரு ஆளுக்கு லெட்ரு மூலமாக வந்து வேலை வந்திருக்குன்னு நீங்கள் ஒரு ஆள் சொல்லுங்கள் பார்ப்போம். அப்போ அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் எதுக்கு? இந்த ஊரில் வந்து ஒரு அங்கன்வாடியில் ஒரு சமையலோ இல்லை டீச்சர் வேலையோ சத்துணவு அமைப்பாளரோ எது இருந்தாலும் நம்ம கட்சிக்காரங்க அந்த வேலையை போட்டு கொடுப்போம். போயிட்டு நீங்கள் பதிவு பண்ணிட்டு வந்தீங்க பற்றியெல்லா வேலைவாய்ப்பு அலுவலகம் அதில் நம்பரை வாங்கிட்டு வந்து அது ப்ராப்பராக செய்யணுமா. வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் இருந்து தான் வேலை வந்துச்சுன்னு. இந்த மாதிரி வேலையெல்லாம் உள்குத்து வேலையெல்லாம் நிறையா பார்த்து அதில் வருமானம் எப்படி ஈட்டலாம். உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை 10 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆளுக்குனாதான் நீங்கள் காசு வாங்காமல் வேலை போட்டு கொடுத்துருப்பீங்கன்னு நீங்கள் கணக்கெடுத்து சொல்லுங்கள் பார்ப்போம். இல்லீங்களா? அது கிடையாது. அவர் ஓப்பனாக சொல்லி வேலை 41 பேருக்கு அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கு யார் பொறுப்புங்கிறது தெரியாது, பட் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்காண்டி அவர் ஓப்பனாக சொல்லியிருக்காரு. இதே வேறு மாதிரியும் பண்ணலாம், அது பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி சொல்லிடுறாரு. நீங்கள் பண்ணினது சரியா? ஏதாவது ஒரு ஆட்சியில் இந்த மாதிரி வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் உங்கள் சீனியாரிட்டி படி வந்திருக்கு வேலை அப்படின்னு சொல்லுங்கள் பார்ப்போம். பதிகிறவெல்லாம் முட்டா பையன். நீங்கள் வேலைவாய்ப்பு அலுவலகத்தை திறந்து வச்சு அங்கே 10 20 பேர்த்துக்கு வேலை, அங்கே 10 20 பேரை உட்கார வச்சுக்கிட்டு பதிவு பண்ண வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்துக்கிட்டு